அது நீங்களே எடுத்திருக்கிறீங்க, கையில பிடிச்சிருக்கீங்க, நீங்களே பேசுறீங்க. இதுதான் முன்னேற்றம். ம். இது யோக முறை. அதான் தான். இதுக்கு பேரு ம். இளைத்திருப்பான் யோகின்னு பேரு. என்ன? இளைத்திருப்பான் யோகி. ஆமாய்யா. அது இன்னும் உண்மை. இழுத்து தான் இருக்கு ஐயா. எல்லா யோகிகளும் இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும். இடுப்பு இடுப்பு சிறுத்து கோயில் சிலை மாதிரி இருக்கா? கோயில் சிலை இருக்கு இல்லையா? கோயில் சிலையை ம். பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சிருக்கும். அதாவது ஆஹ், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வயிற்று இந்த மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு வந்து குறைஞ்சபட்சம் 3 அங்குலம் அல்லது 2 அங்குலம் குறைவா இருக்கணும். இதுதான் அடிப்படை. இதைதான் வந்து அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தகுதியான அது உடுக்கை எடைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஆணும் பெண்ணுக்கு அப்படித்தான் பொதுவானது. அதனாலதான் மயன் என்ன ம். பண்ணாரு? 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மயன் அந்த இந்த எல்லா தத்துவத்தையும் கோயில் சிலையில் வச்சுட்டார். செம்பு சிலை, ம். கருங்கல் சிலை வச்சார். அதை நான் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் தான் அது. இப்ப கோயில் சிலைக்கு போனோம்னா அந்த கோயில் இடுப்பு சிறுசா இருக்கு, பில்லு மாதிரி இருக்கும். அதான் லட்சணமா இருக்கும். அந்த ம். மாதிரி மனிதன் இருக்க வேண்டும். அப்ப உணவு பழக்கத்தை குறைத்திருக்க வேண்டும். உணவு பழக்கத்தை உரைத்திருக்க குறைத்து வேண்டும். குறைத்திருக்க அது 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 யாரும் புரிஞ்சுக்கலையே. இப்ப நானும் புரிஞ்சுக்கல, யாரும் இப்ப கோயிலுக்கு போறீங்க வர்றீங்க, அந்த சிலையை பார்த்தா அந்த சிலையோட இடுப்பு எப்படி சிறுசா இருக்குதோ அதே மாதிரி நமக்கும் இருக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு சிந்தனை வரல? காரணம் போதை பழக்கம். ம். போதை பழக்கத்தை அடிமையானங்காட்டி போதை பழக்கத்துக்கு உணவுங்கிற போதை பழம் அடிமையாகி திங்கிற வெறி அதிகமாக. கையில காசு இருக்குது, இப்ப இலவசமாகவும் கிடைக்குது, பிச்சை எடுத்து வாழலாம், பிச்சை எடுத்து திங்கலாம், இலவசமாகவும் திங்கலாம், காசு இருந்தா வெறுத்து வாங்கலாம். நல்ல கையில காசு மாசம் 1,50,000 வந்துட்டு தான் நொறுங்க திங்க வேண்டியதுதான். என்னது? நொறுங்க தின்ன நொறுங்க வேண்டியது. சாப்பிட நல்ல காசு இருக்குல்ல, மாசமான அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அப்புறம் ஐஐடியில் இருக்கிறவன் மாசம் 50,000 சம்பளம். என்ன வேணும்? தின்னுட்டு ராத்திரி 12 மணிக்கு தின்னுட்டு கோழி மாதிரி பேண்டுட்டே இருக்க வேண்டியது. பேண்டுட்டு அப்புறம் கடைசியில் ஆஸ்பத்திரி போய் சாக வேண்டியதுதான். நல்லா திங்கிற ஆஸ்பத்திரி போகக்கூடாது. நல்லா திங்கிறவனுக்கு ஆஸ்பத்திரி போக கூடாது. அதான அறிவு. பன்னிக்குட்டி மாதிரி அவன் அவன் இவன் இவன் சொல்ற வெள்ளைக்காரன் சொல்றான் பன்னிக்குட்டி மாதிரி தின்னுட்டே இருக்கிறான். வெள்ளைக்காரன் சொல்றான் பன்னிக்குட்டி மாதிரி தின்னுட்டே இருக்கிறான் அப்படின்னு வெள்ளைக்கார முண்டன் சொல்றான். அப்ப உனக்கு வசதியா போகுது, நீ திங்கிற முண்டன் தானே. ஆமாய்யா. அப்புறம் திங்கிற முண்டத்துக்கு அப்புறம் பன்னிக்குட்டி பன்னிக்குட்டியோட பன்னிக்குட்டி சேர்ந்து என்ன வரும்? ஒரு அங்கதான் போகும். இதெல்லாம் வந்து மனதை போட்டு பாருங்க. அரிசி உணவு சாப்பிட்றதுனால என்ன ஏற்படுது பாருங்க. அதாவது அரிசி உணவு சாப்பிட்டா தோல் நோய் வருன்னு தான். அப்பா. ம். அரிசி அது உணவு உண்மைதான்யா சாப்பிட்டா பாருங்க. தோல் நோய் வரும், இதுதான். ம். டாக்டர் அர்னால்ட் சொல்லியிருக்காரு. என்ன? அரிசியை மட்டுமே தின்னுட்டு இருக்கிற அரிசி திங்கறதுனால வராது, அரிசி திங்கறதுனால வராது. என்னது? அரிசி திங்கறதுனால வராது. அரிசியவே அரிசியவே தின்னுட்டு திங்கிறது. எந்த மாதிரி அரிசி திங்கிறீங்க சொல்லுங்க பாக்க. யாராரு என்ன மாதிரி அரிசி திங்கிறீங்க சொல்லுங்க. பாலிஷ் போட்ட அரிசி தான் ஐயா. நல்லா பாலிஷ் போட்டு அதெல்லாம் சரி, எந்தெந்த மாதிரி திங்கிறீங்க அரிசிய? பாலிஷ் போட்ட அரிசி எல்லாத்துக்கும் தெரியுது. ஆமா, இட்லி, தோசை, அப்புறம் தோசை, பூரி, பொங்கல், தோசை, பொங்கல், அத சொல்லுங்க. இடியாப்பம், இட்லி, இடியாப்பம், இதுதான் பிரியாணி. பிரியாணி. இதுதான் ம். அதற்காக அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இட்லிவே அந்த அரிசி வகையவே தின்னுட்டு இருக்கிறவன சொல்றாரு அவரு. அவனுக்கு தான் வரும். இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து தோசை தின்னா எனக்கு வராது. இன்னைக்கு நான் தோசை தின்ன வராது. இந்த மாதிரி 4 நாள் கழிச்சு ஒரு தோசை தின்னா வராது. காலையிலும் 12 தோசை, மத்தியானம் 10 தோசை, ராத்திரி 8 தோசை, இப்படியே தின்னுட்டே இருந்தா தோல் அழுகி போயிடும். என்னது? தோல் அழுகி போயிடும். அதைத்தான் அவர் சொல்றாரு. உங்களுக்கு இட்லி வேணாம், தோசை வேணும். இப்ப நான் கூட என்ன சொல்ல, தோசை சுட்டு தின்னு சொல்றேன்னா இல்லையா? ஆமாய்யா சொல்றீங்க. அப்புறம் நான் என்ன, எனக்கு தெரியாம சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாத்துருவோம். அவர் என்ன சொல்றாரு மட்டும், அதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ரைஸ் இஸ் ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்சிங்கிறாரு. ரைஸ் இஸ் ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்சின்னா தொழுநோயின்னு என்ன அர்த்தம்? தோல் நோயின்னு அர்த்தம். அந்த லெப்பர்சின்னா இருக்குல்ல கொடுமையான நோய். அந்த தொழுநோய் வருவதற்கு அல்லது தோல் நோய் வருவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். யாருங்க? அரிசிவே தின்னுட்டு இருக்கிறவன். அப்ப அவன் கல்லீரல் இந்த பொம்பளைகள்லாம் ஏன் கல்லீரல் கெட்டு போகுதுன்னா அரிசியவே தின்னுட்டு இருக்கிறது. என்னது?
அரிசி தின்னு. அப்ப கல்லீரல் கெட்டு போய் பித்தப்பை எடுக்கிறான். அரிசி வீதம் எடுத்து கற்பப்பை நாசமா போயிடும். கற்பப்பை பூரா நாசமாயி புழுத்து போய் அங்க என்ன இருக்கான், புழுத்து போய் புழுதான் நெறிஞ்சிட்டு இருக்கும். புழுவும் கட்டியும் நெறிஞ்சிட்டு இருக்கு. சளி ஏறி கோலை கட்டி இருக்கான். அங்க கற்பப்பைக்குள்ள குழந்தை இருக்கலாம், கற்பப்பைக்குள்ள கட்டி இருந்தது என்ன அறிவுன்னு பேரு. அப்ப என்ன கட்டி என்ன தின்னு இருக்கிற நீ என்னது? கற்பப்பைக்குள்ள குழந்தையா இருந்தா பரவாயில்ல, கற்பப்பையில கட்டி இருந்தது என்ன என்ன தின்னு இருக்கிற நீ? அரிசியே தின்னு இருக்கேன். அத கற்பப்பை போறா எடுத்துடுறாங்க. யாரும் சாகறதில்ல. கற்பப்பையில எடுத்து பொம்பளை அப்பவே சாகறதுன்னு வாயை மூடிட்டு இருப்பா. கற்பப்பை எடுத்தாலும் கற்பப்பை எடுத்தாலும் சாகிறது இல்ல, இறப்பை எடுத்தாலும் சாகிறது இல்ல, கணையத்தை எடுத்தாலும் சாகிறது இல்ல, கல்லீரல் எடுத்தாலும் சாகிறது இல்ல. என்னையா அது? அப்ப ஜீரநீர் நிறுத்தினாலும் ஜீரநீரை அமைதிப்படுத்தினாலும் சாகிறது இல்ல, ஜீரநீரை அமைதிப்படுத்தினாலும் அவனாவது வெட்டி எடுக்க சொல்றான். நான் வெட்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்தா வெட்டி எடுக்க, அதுக்காக எல்லாத்தையும் வெட்டியவங்க வெட்டி தெரியல. பிரச்சனை வந்தா வெட்டி எடுத்து சாக மாட்டேன். அப்ப பிரச்சனை வராம பாத்துக்கிட்ட அது தெரியாது. ஏன்னா அவனுக்கு இது தெரியாது, பரிணாம அறிவியல் தெரியாது. யாருக்கு? வெள்ளக்கார எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கு பரிணாம அறிவியல் தெரியாது. வெள்ளக்கார முண்டங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கும் என்ன தெரியாது? பரிணாம அறிவியல் தெரியாது. தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னது? அவன் பாடமே வெள்ளக்காரன் பாடத்திட்டான். வெள்ளக்காரன் பாடத்தை இயற்கை பத்தி ஆராய்ச்சியே பண்ணவே இல்லை. புலன்களை தாண்டாதவன். என்னது? புலன்களை தாண்டாதவன். புலன்களை தாண்டாதவன் போய் நீ வைத்தியம் பார்க்கற? புலன்களை தாண்டாதவன் உணவடக்கம் இல்ல. புலன்களை தாண்டாதவனா? புலன்கள் என்ன? 5 அறிவு. என்னது? வாய் ருசி தாண்டாதுன்னு போய் என்ன கேட்கிற வசதி? அவன் திங்க சொல்றது அதை என்ன வேளான்னு தின்னுக்கோ சாவுன்றான் அவன். என்னது? என்ன வேளான்னு தின்னுக்கோ, இதையும் போட்டுக்கோ அப்படின்னு தின்னுக்கு இதையும் போட்டு கட்ட வந்துக்கிட்டு தினம் வந்துகிட்டே இருக்கிறான். தினம் வந்து தின்னுட்டே வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப திங்கிற கடைக்கு நீங்க போயாகணும், மாத்திரை கடைக்கும் போயாகணும், கடைசியில சுடுகாட்டுக்கும் போயாகணும். அதைத்தான் அவன் சொல்றான், மறைமுக சொல்றான். நீ தின்னுட்டே இரு, நீ பேண்டுகிட்டே இரு, வந்துகிட்டே இரு, கடைசியில எங்க போய் அவர் கடைசியில எங்க போயிடுவான். நீ எப்ப நீ செத்து போனா வேற ஒரு புதுசா உன்னை மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க உனக்கு உன்னை மாதிரி கோடிக்கணக்கான பேர். அப்ப என்ன நீ போனா அடுத்த ஆள் ரெடியா இருக்கான்ல, அடுத்த ஆளு ஒரு ஆளுக்கு 9 ஆள் வந்துடுறான்ல, ஒரு ஆளுக்கு 9 ஆள். இப்ப நம்ம இவ்வளவு கத்துறோம், யாரும் வரமாட்டாங்களே. ஏன்னா நாம நேரடியா உண்மையை பேசுறோம். இந்த ஜீரண நீரை அந்த மனிதன் சாவு காரணமான நீரைவே நிறுத்துறோம். மனிதனுக்கு சாவு காரணமான இறப்பையவே நிறுத்துறோம். இறப்பில சுரக்கிற நீரைவே நிறுத்துறோம். நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு தகரத்தை நீங்க முடுங்கினாலும், ஒரு தகரத்தையோ நீங்க முடுங்கினீங்கன்னா அந்த தகரத்தையோ அரிச்சிரும். இந்த வயிற்று இருக்கிற நீர் அவ்வளவு கொடூர நீரானது. ஆனா அதுலதான் நீங்க என்ன போடுறீங்க? ஒரு உணவு போடுறீங்க. அது என்னது? விஷமாக்கி தான் வெளியேற்றுது. விஷமாக்கி ரத்தத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வெளியேற்றுது. நீ அதை தெரியாம என்ன பண்றீங்க? அப்படியே திருட்டே இருக்கிற உள்ளே தங்கி தோல் நோய் வந்துடுது. முதல்ல தோல் சுருங்கும், தோல் கடினமாகும், தோல் சுருங்கிரும், அப்புறம் எல்லா பக்கம் இறுகி போயிடும். உடம்பு பூரா இறுகிரும். உடம்பு பூரா இருக்குன்னா நினைக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நோய். அது என்ன இருக்குச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நோய் வந்துடும். நீங்க என்னென்ன நோய் வேணா வச்சுக்கோங்க. என்னது? உங்க பேர் நீங்க வச்சுக்க. உங்களுக்கு வந்ததா அதுதான். இப்படி பேரணிகள் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதா, பழனிகள் ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதா, பாண்டிச்சேரி அரைவாளி ஒரு பேர், அவர் ஹார்ட் அட்டாக்குங்க வேண்டியதான், நீங்க கால் போச்சுங்க வேண்டியதான், அவர் இடுப்பு போச்சுன்னு போக வேண்டியதான், இவர் வயிறு பெருத்து போச்சுன்னு போக வேண்டியதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சாதாரண உணவு பழக்கம் தான். சாதாரண உணவு பழக்கம் தான். அதுதான் காய்கறி வைத்தியம் பேரு. காய்கறி, சுத்தமான காய்கறி உலகத்துல எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பிச்சுக்குங்க, அவ்வளவுதான். சுத்தமான காய்கறி இருக்கா அதை மட்டும் பார்த்துக்க. இல்லையா 1/2 சென்ட் 1/4 சென்ட் இருந்ததுன்னா நீங்களே என்ன பண்றீங்க? வெண்டைக்காய் வச்சுட்டு அந்த ஒரு வெண்டைக்காய், நம்ம ஒரு 10 செடி வெண்டைக்காய் இருந்தா போதும். அதான் நீங்க 3 நாளைக்கு ஒருக்க வெண்டைக்காய், இங்க பட்டினி போடுறதாச்சு, வயிறு சுத்தம் பண்றதாச்சு. 3 நாளைக்கு ஒருக்க 4 வெண்டைக்காய் வச்சு தின்னுட்டு போனா முடிஞ்சு போச்சு. 4 வெண்டைக்காய் வச்சு உடம்பு இளைக்காது. உடம்பு இளைக்காது. அப்புறம் என்ன? உடம்பும் இளைக்காது, வெண்டைக்காய் மட்டும் போதும். இப்படியே ஆமா, யாரும் சாக மாட்டாங்கல்ல. நேரடியா எந்த பயிற்சியும் பண்ணாதவனே சாகிறது இல்லை. நேரடியா எந்த பயிற்சியும் திடீர்னு ஏதோ ஒரு கொள்கைக்காக படுத்துறான், அவனே சாகிறது இல்லை. எப்ப சாவான்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடர்ந்து அந்த மலம் தேங்கிட்டே வரும்பொழுது இறந்துருவான். அந்த நோன்பு அவனை சாகடிக்கிறது இல்ல, அந்த தேங்கப்பட்ட கழிவு எடுக்க. அதனால என்ன பண்ணா, நாங்க ஒரு நாளைக்கு ஒருக்கா தினம் எடுத்துக்கிறோம். அப்ப தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா
அந்த உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல சுருங்கவில்லை என்று சொன்னால் உங்க உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? சுத்தமாயிடுச்சுன்னு. சுத்தமாயிருச்சுன்னு அப்ப அர்த்தம். சுத்தமா இருக்கிறப்ப நீ எது சாப்பிட தேவையில்லை, சுத்தப்படுத்த தேவையில்லை. என்னது? சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த தேவை. தேவையில்லை. சுத்தமாயிடுச்சுன்னு எதுக்குங்க சுத்தப்படுத்தணும்? பாத்திரத்தை கழுவி கமுத்துனதுக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் சுத்தப்படுத்துறீங்க? தேவையில்லையா? அப்ப பசிதான். அந்த சுத்தமான உடம்புக்கு பசிதாகம் இருக்காது. இதுதான் இதுதான் புள்ளி. இந்த புள்ளியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ற, கடுமையான வேலை செய்யறப்போ அன்னைக்கு மம்டி எடுக்கிறீங்க, சம்டி எடுக்கிறீங்க, எங்க ஓடுறீங்க வர்றீங்க அப்படிங்கும் பொழுது என்ன பண்றீங்க நீங்க அந்த போதை பொருளாக என்ன பண்றீங்க, சோறும் சப்பாத்தி, அந்த சப்பாத்தி காய் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த கடுமையான வேலையை செய்யணும். இந்த வேலை நீங்க எந்த வேலை கடுமையான வேலை, உடல் உறுப்புக்கு மாதிரி வேலை. உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு மலை மேல ஏறுறீங்க இல்லையா, ஏறி பார்க்கலாம்னு ஏறி, அப்ப என்ன பண்ணு, ஒரு சோறு சப்பாத்தி சாப்பிட்டு, கொஞ்சம் சோறும் சப்பாத்தி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏறி பாருங்க, நேர காத்த கடன் போயிட்டு அந்த கை கால் வலி தெரியாது. அதுக்கு தான் நான் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு மேல போகும்னு சொன்னேன். இவங்களாம் நடக்கணும். அங்க பக்கத்தால இன்னொன்று ஒரு மாசம் போயிடுச்சுன்னா கடைநில என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு படிக்கட்டு மேல ஏறணும். அவங்க வீட்டுல மாடியோ கீடியோ 10 அடி 12 அடி மேல ஏறி இறங்கிட்டே இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன். மேல ஏறி இறங்க, மேல ஏறி இறங்க பாருங்க, ஏறி இறங்கி பாருங்க, அவ்வளவுதான். வழி இல்லையா, வழி இருந்தா அமுத்தி ஏறுங்க, வழி இல்லையா விட்டுருங்க. இல்ல அப்படி பண்றோம். சரி ரைட், தகமாயிட்டு இருக்கு, ஒரு தகவப்பா மாறுது. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப உடம்புல கழிவு இருக்கிறதுனாலதான் பசி எடுக்குதா? ஆமா, கழிவு இருந்தா தான் பசி எடுக்கும். அதுதான் நீரே மருந்தா இருந்ததுன்னா பசி எடுக்காது. நீரே மருந்தா இருந்தா பசி எடுக்காது. அப்ப நீரே மருந்தா பசி எடுத்தாவே உள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். நீங்க எதை திட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது நோண்டிக்கிட்டே இருக்குது. என்னது? போலியா நோண்டிட்டே இருக்கும். போலியா அப்படி நோண்டும் போல கொஞ்சோண்டு மருந்து, அதுதான் தூய தண்ணீருங்கிறது. அப்ப தூய தண்ணீர் போட்டோம்னா அந்த பசி வராது. அது கொஞ்சோன்னு மருந்து மாதிரி தான். அது மருந்து மாதிரி தான் வருது. என்னது? சித்த நேரம் நிக்குது, அப்புறம் காணா போகுது. சித்த நேரம் நிக்குது, 24 மணி நேரம் எவனுக்கும் பசிக்காது. 24 மணி நேரம் அப்படி இல்லை, உலகத்துல கிடையாது. அப்படி இல்லை உலகத்துல. இவன் பசி வரட்டும்னு உட்காந்து இருக்கிறான். இவன் என்ன நிக்கிறான், பசி வரட்டும் உட்காந்து இருக்கிறான். பசி வரலையா, போடு, 1 மணிக்கு போடு. அப்புறம் பசிச்சா என்ன, பசிக்கிட்டு என்ன பாத்துட்டோமா, போடு. அப்புறம் பசி என்ன, பசிக்கிற 4 மணிக்கு போடு. பசிச்சா என்ன, பசிக்கிற என்ன, திங்கறதான வேலை. அப்ப பசிச்சுதான் உலகத்துல எவனாச்சும் பசிச்சு திங்கிற எவனாச்சும் இருக்கானு ஒரு கோபமா இருக்குது. ஒருத்தனும் கிடையாது. என்னது? ஒருத்தனும் கிடையாது. நீ தின்னுட்டே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடா பசிக்குது? ஏதாவது 3 நாள் 2 நாள் அப்படி பாத்தீங்கன்னா 16 நாள் 30 நாள் இருந்தாரு, ஒரு பசியே இல்லைன்னு சொல்றாரு. 16 நாள் ஒருத்தர் இருக்கான், எப்படி பசியே இல்லை. ஒரு தடவை 1 நாள் 2 நாள் டர்புருங்க, அப்புறம் அமைதியாயிரும். அப்ப போட்டாத்தான் அது தண்ணி போட்டிருந்தாலும் ஒண்ணு இல்ல, அவங்க கீரையை போட்டாலும் மீண்டும் பசி வந்துரு, காயை போட்டாலும் மீண்டும், ஏன்னா அது தூண்டி விட்டு இல்ல, அதுல இருக்கிற உப்புக்கள் போய் ரத்தத்தை கடுத்து மீண்டும் அந்த உப்பு இருக்கிற வரைக்கும் தூய்மையா, அது காய்கறிகள் இருக்கிற உப்போ அல்ல தண்ணீரை தவிர வேற எதை போட்டாலுமே அதுல இருக்கிற உப்பு போய் நச்சு நோண்டிக்கிட்டே இருக்கு. என்னது? சும்மா ஒரு 5 மணி நேரம் கழிச்சா உடனே மூளை அந்த உப்பெல்லாம் குறைஞ்சிருச்சா, உடனே எல்லாம் இந்த விஷயத்தை கொண்டாந்து நாக்கில கொண்டாந்து வைக்கும், இறப்பில கொண்டாந்து வச்சு விட்டுரும். அந்த விஷயத்தை திருப்பி அங்க கொண்டாந்து வைக்கும். காய் சாப்பிட்டா கூட அதுல இருக்கிற உப்பை கொண்டாந்து மீண்டும் வயிற்றுல கொண்டாந்து வைக்கும். அப்ப வயிற்றுல இருக்கிறப்ப அங்க இருக்கு என்ன ஆகும், ஜீர நீர் சொறாங்க, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிட்டு போயிடும். இது கீரை தான் சிறப்பு. இப்ப கீரையும் தண்ணி சாப்பிட்டு பழகிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் பழப்பழ இந்த எல்லா பழக்கம் போயிரு, அந்த பசி ஜீர நீர் அப்படின்னு நின்று அமைதியா போயிடும். அவ்வளவுதான். இந்த அமைதியை அடையணுங்கிறத இயற்கையின் நோக்கம். என்னது? அதுக்குத்தான் அறிவை கொடுத்து மனதை கொடுத்து ஒரு ஆசிரியர் வச்சது. நேரால கடவுளும் சொல்லித்தராது, கத்திரிக்காய் இயற்கையே சொல்லித்தராது. இயற்கையே இப்ப ஒரு எதா இருந்தாலும் அம்மாவை பார்த்தா குழந்தை கத்துக்குது, அம்மாவை பார்த்தேன் அப்பனை பார்த்து அம்மாவை பார்த்தேன்னு கத்துக்குது. சமூகம் தர்ற பாடம் முதல் வீட்டுல இருந்து செய்யறத பார்த்தேன்னு கத்துக்குது. குழந்தை தானா கத்துக்குமா? தானா கத்துக்காது. ஒரு விலங்கா இருந்தாலும் அம்மாவை பார்த்து கத்துக்கு, சண்டை போட கத்துக்கும். அப்படி இதெல்லாம் அம்மா கொடுக்கிற பாடம். இதெல்லாம் இயற்கையினுடைய தன்மை. அப்புறம் மனசுலயே உள்ளேயே அது பதிவாயிருப்ப. மீனுக்கு பயிற்சியே இல்லை, மீன் நீந்துட்டே இருக்குது, அது உள்ளேயே பதிஞ்சு இருக்குது. அதுல சிறப்பானவன் மனிதன் தான். ஆனா ஏன்னா சிறப்படைவனுங்கிறதுக்காக நீண்ட காலம் பிறட உதவியோடு இவன் வாழணும். இதுதான் இயற்கையோட நோக்கம். எப்ப பசி தாக்கத்தை வெட்டி விடுறையோ அப்ப யாரோட உதவியும் தேவையில்லை.
பசிதாகத்தை முறையாக நிறுத்துற வரைக்கும் இவனுக்கு அந்த சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அப்ப நீண்ட கால உதவியை நாடக்கூடிய ஒரே உயிரிடம் மனிதன் தான் சொல்றான். அங்க அறிவன்னு சொல்றான்னா மனதை அடிப்படா கொண்டவன். ஆக மனிதன்னாவே இது உங்களுக்கு மனதுக்கு தான் வைத்தியம். மனதுக்கு வைத்தியம் பண்ணோம்னா நீங்க மனம் அமைதியா இருக்கணும்னா அந்த பசிதாகம் இருக்கக்கூடாது. பசிதாகம் இருக்கக்கூடாது. அதுதான் இங்க அடிப்படை. பசிதாகம் இருந்தா தான் அமைதியா உட்கார முடியும். அப்பதான் அமைதி வரும், அப்பதான் சிந்தனை வரும், அப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார முடியும். எப்படி குகையில போய் 10 நாள் 1 வாரம் 1 மாச கணக்கு உள்ள உட்காரான்னு அவனுக்கு என்ன இருக்காது. உங்களுக்கு நீங்க பண்ற எந்த வேலையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. நீங்க என்னென்ன வேலை இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. ஒரு குகையில போய் ஒரு மாசம் இருக்கான், உள்ள உட்காந்துருக்கான், அவருடைய மாச கணக்கு உள்ள உட்காந்துருக்கான்னா அவனுக்கு எந்த வேலை இருக்காது சொல்லுங்க. என்னென்ன வேலை இருக்காது அவனுக்கு சொல்லுங்க. குகையில போய் உட்காந்துடுறான், ஒரு 6 மாசம் கழிச்சு தீ வரான். அந்த 6 மாசம் அவன் என்ன பண்ணி இருக்க மாட்டான் குகைக்குள்ள? தண்ணி குடிச்சிருக்க மாட்டான், சாப்பிட்டுருக்க மாட்டான், யாரும் பேசிருக்க மாட்டான். எந்த விஷயத்திலயும் மனசு மட்டும் ரொம்ப அமைதியா இருந்திருக்கும். வெற்றி பெற்றுருவான். யூரின் போற வேலை இல்ல, மோஷன் போற வேலை இல்ல. அருமை. இப்பதான் 3 வேலை செய்யுத. சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை, விளக்குற வேலை, குளிக்கிற வேலை, எந்த வேலையும் இருக்காது ஐயா. அதுதான் அவன் தான் சிறந்தவன் அர்த்தம். அவன் தான் சிறந்தவன். அவன் இயற்கையோட தொடர்பு வச்சிருக்கிறான். அப்ப உணவு தொடர்பு கிடையாது, ஜீரணீர் தொடர்பு கிடையாது. அவன் 7ஆம் நிலைக்கு போயிடுறான். அப்ப அவனுக்கு என்ன சக்தி வரும்? காத்தில் இருக்க விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள், விண்வெளியிலிருந்து இருக்க நியூட்ரன் கதிர்கள் தான் அவனுக்கு சாப்பாடா போயிட்டே இருக்கும். என்னது? எனர்ஜி. என்ன போயிட்டு இருக்கும்? காத்துல இருக்கிற எனர்ஜியும் போகும், விண்வெளியிலிருந்து வரக்க நியூட்ரினோ, அது வந்து நியூட்ரினோன்னா பயங்கர. இப்ப நம்ம உடம்பு நியூட்ரான்ல ஆனது. நியூட்ரான் புரோட்டான் தான் அடிப்படை. நம்ம மேல வந்து நியூட்ரான் ஒட்டிக்கிட்டே இருக்கு. உள்ளேயும் நியூட்ரான் இருக்குது, மேலேயும் நியூட்ரான் இருக்குது. இந்த நியூட்ரான் உள்ள போயிட்டே இருக்கு. அந்த சளி சவு இல்லைன்னா அது உள்ள போயிடும். அந்த கதிர்வீச்சு ஒரு சாதாரண காயத்தை கூட அந்த கதிர்வீச்சு கடக்க முடியாது. அந்த காகிதமா இருக்கிற சளி எடுத்துட்டோம்னா அது உள்ள போயிடும், உறிஞ்சிக்கும். பஞ்சு உறிஞ்சோணும்னா மேல சுத்தமா இருக்கணும். பஞ்சு உறிஞ்சோணும்னா அது சுத்தம் இல்லாத மண் இல்லாத இருக்கணும். மண்ணுக்குன்னு நிறைய நிறைஞ்சது அந்த பஞ்சு உறிஞ்சவே இருக்காது, அடைச்சிக்குது. அந்த மாதிரி தான் நாம என்ன பண்ண சளிங்கிற அந்த மெல்லிய தேவையற்ற சளி, நம்ம உணவு சளி. இந்த சாதாரண மாவை தின்னு தின்னு பாரு, மாவு சாவு போறவனுக்கு மாவு விட்டுறான்னு அப்புறம் சளி ஏறுமே ஏறாது அவனுக்கு. இது யாருக்கு தெரியாது? இந்த எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கு தெரியாது. ஏன் எம்பிபிஎஸ் முண்டத்தை என்ன பண்ணியிருக்கான்? மறைமுகமா என்ன எழுதியிருக்கான்? அந்த முண்டங்கள் மாவு, கொழுப்பு, புரதம்னு எந்த அடையாளம் இல்லாம சும்மா எழுதிட்டு போயிட்டான். மாவை எப்படி திங்கணும், எந்த மாதிரி திங்கணும், கொழுப்பு எப்படி கொழுப்பு திங்கணும்னு சொல்லியிருக்கானே. இப்ப இவனால என்ன பண்றது? என்னது? எந்த பிராணியாவது கொழுப்பு, எந்த விலங்காவது கொழுப்பு திங்கிற விலங்கு நீங்க பாத்துருக்கீங்களா? கொழுப்பு திங்கிற விலங்கு எங்காவது பாத்துருக்கீங்களா? யாராவது பாத்துருக்கீங்களா? இல்ல. ஏன்னா கொழுப்பு தின்னா அந்த விலங்கு செத்து போயிடும். கொழுப்பு தின்னா இறைச்சி திங்கும். இறைச்சி வேற, கொழுப்பு வேற. கொடூரமான கொடுமையான அடர்த்தி, ஜீரணிக்கவே முடியாது. என்னது? சளிதானே கொழுப்பு. சளி கொழுப்பு இல்ல, மாவுதான் கொழுப்பா மாறும். திங்கிற மாவு இருக்குல்ல, மாவுதான் கொழுப்பா மாறும். திங்கிற மாவு இருக்குல்ல, அதான் கொழுப்பா மாறும். மாவு என்ன திங்கிறீங்க? என்னது? அரிசி திங்கிறீங்க இல்லையா? அரிசி விட்டு இதெல்லாம் மாவு. இந்த மாவு என்னவா மாறும்? சளியாமா. சளி ஒரு பக்கம் உண்டாகுது, சளி தூண்டப்பட்டு வந்துடும். சளி தூண்டப்பட்டு சளி உற்பத்தி ஆயிரும், கொழுப்பும் உற்பத்தி ஆயிரும். கொழுப்பு எல்லா பக்கமும் படிஞ்சு வாழை கொண்டு போடும். கொழுப்பு எல்லா பக்கம் படிஞ்சு, ஆமா, சளியோட கொழுப்பு ஒட்டிக்கும். சளியோட கொழுப்பு ஒட்டிக்கும். அவ்வளவுதான். அவனை நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க அதாவது தப்பிக்கவே முடியாது. 2 கையும் போட்டு கட்டிருந்தா அவன் தப்பிக்க முடியாது. காலையும் சேர்த்து கட்ட தப்பிக்க முடியாது. காலையும் கையும் சேர்ந்து கட்டிட்டா முடிஞ்சு போச்சு. காலையும் கட்டி பின்னாடி கையும் கட்டி, காலை பின்னாடி வளைச்சு கையும் பின்னாடி வளைச்சு 2 இழுத்து அப்படி கிருன்னு கட்டி விட்டா முடிஞ்சே போச்சு. என்னது? முதல்ல காலை 2 கட்டினாவே முடிஞ்சு போச்சு. அப்புறம் கையை 2 கட்டினாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப கையை 2 பின்னாடி வளைச்சு கட்டிட்டாலும் முடிஞ்சு போச்சு. அந்த காலை பின்னாடி வளைச்சு கட்டி 2ஐயும் போட்டு இழுக்கப்பட்ட ஒரே கட்டு. அந்த மாட்டுக்கு ஆடை கட்டுறப்ப 4 காலையும் கட்டி ஒரே இருக்கிட்டு அப்படியே ஒரு இன்ச்சு ஒரு ஆட்டம் கூட ஆட்ட முடியாது. நாடி நரம்பு அத்தனை இறுக்கி பிடிச்சிடும். என்னது? அப்படியே விரைச்சி அப்படியே கட்டி போட்டா 1 மணி நேரத்துல விரைச்சி செத்து போயிடுவான். ஒரு 2 மணி நேரம் தான் விரைச்சு. சாவடிக்கணும்னா ஒன்றும் தேவையில்லை. பின்னாடி கை பின்னாடி பிடிச்சிக்க நல்ல கிருன்னு கட்டிக்கணும். காலை பின்னாடி கட்டிட்டு 2ஐயும் சேர்த்து பின்னாடி மடக்கி கிருன்னு கட்டிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல செத்து போயிடுவான்.
எல்லாம் இழுத்து பிடிச்சி பண்ணி பாருங்க, வேணா பண்ணி பாரு பண்ணி பாருங்க. முதல்ல அந்த தைரியம் வருமானு பாருங்க முதல்ல. சரி சரி. அப்போ இதான் அதனாலதானே இப்ப ஜெயில அடிச்சு கொள்றானுங்க, போலீஸ்கார அடிச்சு கொள்றான். இப்படித்தான் அடிச்சு கொள்றான், இப்படித்தான் கொள்றானுங்க. இப்ப எப்படி இவனு அடிச்சு கொள்றதுக்கு என்ன உரிமை இருக்குது இவன்? அப்புறம் மாட்டிட்டு முடிக்க வேண்டியது. அப்புறம் மரண தண்டனை போட்டாச்சு பாருங்க. அந்த அப்பன் மகன் கொலை வழக்கு போட்டாங்க, 12 பேருக்கு மரண தண்டனை போட்டாச்சு. என்னைக்கு தப்பிக்கவே முடியாது. கேஸ் முடிக்கிறதுக்கு 50 வருஷம், கேஸ் முடிக்கவும் முடியாது. தண்டனை போட்டாச்சு, மரண தண்டனை எழுதியாச்சு, அவ்வளவுதான். என்னது அது 2 மரணம் தண்டனை, 1 மரணத்துல 2 மரணம் தண்டனை. எத்தனை 1 மரணம் கிடையாது, 2 மரணம். தப்பிக்கவே முடியாதுட்டாங்க. ஏன்னா நீ எல்லா முடங்கிட்டாங்க ஐயா, அவங்க சொத்துக்கெல்லாம் கூட முடங்கிட்டாங்க. எதுவும் இது பண்ண முடியாது, அவங்க எதுவும் பண்ண முடியாதுங்க. மரண தண்டனை போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணை காட்டலாம், நீ அந்த பையனுக்கு எந்த வகையான கருணையும் காட்டல. அந்த சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு எந்த வகையான கருணை நீ காட்டவே இல்லை. எந்த வகையான கருணையும் நீ காட்டல. ஒரு 10 அடி அடிச்ச, சரி, அடிச்சுட்டே 22 பேர் அடிச்சிருக்கிறீங்க. அப்ப நோக்கம் வந்து சாகடிக்கிறது தானே நோக்கம் வந்து. அப்ப எப்படி நான் கருணை, எப்படி எந்த அடிப்படையில் உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும்? அவன் கேட்கிறாரு, எந்த அடிப்படையில் கருணை காட்ட வேண்டும்? நீ இந்த சட்ட புத்தகத்தில் இருக்குது, நீ கருணை காட்டாத அளவுக்கு நீ நடந்திருக்க, எப்படி நீதிமன்றம் உங்களுக்கு கருணை காட்டுன்னு கேட்டிருக்கான். கருணை காட்டாத அளவுக்கு அவன் அடிச்சு கொலை செய்யும் பொழுது அது ஒருத்தர் அல்ல, 12 பேரும் அடிச்சிருக்கிறீங்க. என்னது இன்னும் கொஞ்சம் அடிக்க கத்துக்கணும் வேற சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அடிக்க கத்துக்குங்க சொல்லியிருக்கேன். யார் யார் அடிக்கணும் வாங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி, ஏப்பா நீ அடிக்க வரைஞ்சு வரலையேங்கிற மாதிரி, அந்த மாதிரி. அப்ப கருணையே அதுதான். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனுக்கு எதுக்கு கருணை? இவனுக்குள்ள கருணை காட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப இவன் பட்ட சித்திரவதையெல்லாம் எப்ப யார் அனுபவிக்கிறது? தண்டனை கொடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த குடும்பம் கதறதுல மூடிட்டு அடிச்சு கொள்ற. இதுதான் சொல்றேன், இதுதான் காவல்துறைக்கு எச்சரிக்கை. ஆனா அந்த காவல்துறை இன்னும் நேற்று ஒரு பையனை அரைஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு அரையணும் அந்த பையனை? அந்த பையன் திருப்பி ஒரு அரைஞ்சிருக்கிறான். சரிதான், அந்த பையன் தப்புதான் பரவாயில்ல. இந்த காவல்துறை வந்து நடு ரோட்ல பண்ற அட்டகாசி, இதுக்கெல்லாம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். பொதுமக்களை அடிக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. பொதுமக்களை அவ ஏதாவது அடிக்கவே கூடாது. பொதுமக்களை நீங்க வெளிநாட்டுல எல்லாம் கை வச்சு பாருங்க, அப்படியே அந்த போலீஸ்காரன் அப்படியே தூக்கிடுவாங்க. இந்திய நாட்டுல மானம் கட்ட சட்டம். வெளிநாட்டுல எல்லாம் எந்த ஒரு காவலோ எந்த ஒரு நீதி ஒரு நேரடி மனிதரை போய் அடிக்கவே மாட்டாங்க. அது ஐரோப்பா நாடுல முறைச்சு பார்த்தாவே கேஸ் போட்டுருவான். முறைச்சு பார்த்தாவே எங்கேயாவது லாக்அப் டெத் எங்கேயாவது நடத்தான்னு பாருங்க. இந்தியாவில தான் லாக்அப் டெத் நடக்குது. வெளிநாட்டில் லாக்அப் டெத் நடத்தாம பாருங்க, நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் கேமராவோட தான் போகணும். அவன் பட்டன் கேமராவோட தான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா, ஒரு காவல்துறை ஒரு வீட்டுக்கு போகணும்னா அவன் எல்லா பட்டன்காரும் ஆன் பண்ணிட்டு போகணும். ஆன் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும். என்னது ரெக்கார்ட் பண்ணி நீதிமன்றத்துல கொடுக்கணும். நீ அடிச்சுட்டு இந்த தப்பிக்கிறேன் வடிக்கு விழுந்தா அந்த எல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கதான் இந்த வடிக்கட்டு விழுந்துட்டான் அப்படின்னு பொய்யெல்லாம் இனிமேல் நீதிமன்றம் ஏற்றுக்கணும். நீதிபதிகளுக்கு அறிவே கிடையாது. வடிக்கட்டு விழுந்தா ஆதாரத்துக்கு கேட்கணும். வடிக்கட்டு விழுந்தா கேமரா காட்டுன்னு சொல்லணும். வடிக்கட்டு விழுந்தா எல்லாரும் சும்மா வாயில் சொல்லுவான், வடிக்கட்டு கீழ் விழுந்து இறந்துட்டான்னு சொன்னா அது அப்படியே ஏத்துக்குதுன்னா இவன் நீதிபதியே கிடையாது, இவன் கொணகாரபதினு அர்த்தம். என்னது கொலகாரபதி? உன் பொண்டாட்டி வடிக்கணும் சேர்த்தா நீ ஒத்துக்குவியா? பொண்டாட்டி ஏதோ ஒரு காவல்துறைக்கு போற ஏதோ கேட்க போறான், போலீஸ்காரன் அடிச்சு கொண்டு போடுறான், பொண்டாட்டி வலிக்கு விழுந்துட்டான்னா நீதிபதி ஒத்துக்கோனான்னு கேட்கறான். அதுதான் உனக்கு என்ன சொல்லுவாரு, உனக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்து ரத்தமாங்கிற மாதிரி. இப்படி எல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஆக அகத்தூய்மை என்பதுன்னு என்ன? இப்போ நேற்று ஒண்ணு சொன்ன, இந்த மாதிரி பைபிள்ல ஒரு சின்ன கருத்து இருக்குன்னு. இது எந்த புத்தகத்துல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவை ஏற்பாடுன்னு ஒரு புத்தகம். இதை சொல்லி நான் நிறைய செய்யப்படுறேன் வகுப்பு. தேவையார் சும்மா ஒரு பொழுதுபோக்கா சொல்றேன். அவனே என்ன சொல்றான்னா, அவன் என்ன சொல்றான்னு பார்ப்பான். இந்த தேவை ஏற்பாடு எங்க இருந்து வருது? வேளச்சேரியில இருந்து வருது. வேளச்சேரி. இது இந்த பைபிள் சம்பந்தமா கேள்வி கேட்ட பதில் சொல்றான். அந்த பைபிள் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்றாங்க. ஒரு மாத பத்திரிகை. இது ஒரு மத சம்பந்தமான மத கருத்துக்கள், பைபிள் கருத்துக்கள் அடங்கிய வந்து தேவை ஏற்பாடு. இது மாதம் வருது. அந்தந்த நம்பிக்கை இருக்குவாங்க வாங்கி படிப்பாங்க. நம்ம எப்படி நம்ம மத சம்பந்தமான நூல்களை படிக்கிற மாதிரி இது மத சம்பந்தமான சமாச்சாரம். இதுல என்ன செய்ய கொண்டிருக்கான்னா, வேளச்சேரியிலிருந்து வருது. எதுலேருந்து வருது? வேளச்சேரி, சென்னையிலிருந்து வருது. அதுல வந்து பைபிள் சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க. இது வந்து கேள்வி பதில், முழுக்க கேள்வி பதில். பார்த்தா ஒரு 6-7 பக்கத்தை இருக்குது. மொத்தமா 12 பக்கம்.
மொத்தமாக 15-16 பக்கம் தான் இருக்கு. அதுல அதுல பாத்தீங்கன்னா 11ஆம் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுல இந்த பைபிள்ல ஒரு வாசகம் வருது. என்ன வாசகம்னா, அது லூகாஸ் 20:36. அது சரியான்னு பார்த்துக்குங்க. லூகாஸ் பைபிள் இருந்தா பாருங்க. லூகாஸ் 20:36 அப்படின்னு இது சொல்லியிருக்கான். இந்த தேவை ஏற்பாட்டுல இந்த வேலை சேர்ந்து வரக்கூடிய இந்த புத்தகத்துல இந்த 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 என்ன குறிப்பிட்டு இருக்கான் 20:36ல ஒரு என்ன சொல்றான், இவர்கள் இனிமேல் சாகவே மாட்டார்களா? ஆம், இனிமேல் இவர்கள் சாக மாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்க சாகாம இருப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒருத்தர், அவர்கள் இனி சாகவே மாட்டார்களா? ஏனெனில் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக இருப்பார்கள். அவரு உயிர்த்து எழுவாங்க, அவங்க சாகவே மாட்டாங்க. அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்கான ஆற்றல் எங்கே இருந்து வருது? இதெல்லாம் அந்த கேள்வி வருது. உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக இருப்பார்கள், ஆனபடியால் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆகையினால் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். லூகாஸ் 20:36. இந்த 20:36ல இந்த லூகாஸ் அப்படி சொல்லப்பட்டதாக இந்த தேவை ஏற்பாடுங்கிற புத்தகம் சொல்லியிருக்கு. நம்பர் 20வது அதிகாரம் 36வது பாடம். நாம் எப்படி மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்றான் 95வது அதிகாரம் 941, 95வது அதிகாரம் 940ன்னு சொல்ற மாதிரி இந்த அதிகாரத்துல இந்த எண்ணுல இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதே இந்த புத்தகம் இதான் அந்த ஆதாரம். சரியா? இந்த ஆதாரத்தில் அவருக்கு அதுக்கு கீழே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கான். இனியும் பைபிள்ல லூகாஸ் 20:36ல இனியும் அவர் சாக மாட்டார் என்று சொல்லியிருக்காங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் பதில் சொல்றான். யாரு? இந்த பத்திரிகைக்காரன் பதில் சொல்றான். அவர்களுக்கு சாவாமை உண்டு என அர்த்தம் கொடுக்கவில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் தே டை எனிமோர், அவங்க எப்பொழுதும் மரிக்க மாட்டார்கள். மரிக்க மாட்டா எப்போதும் சாக மாட்டாங்க. நெய்தர் கேன் தே டை எனிமோர் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அவர்கள் இனி மரிக்க முடியாது என கொள்ளலாம். அவங்க இனிமேல் சாக மாட்டாங்க என்று அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன எழுத்து பிழை இருக்குது. அதாவது நெய்தர் கேன் தே டை எனிமோர்னா அவங்க சாக மாட்டாங்க, அவங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மேல ஒரு வரியில தப்பு ஒரு எழுத்து பிழை இருக்குது, அது மாற்றி அமைக்கணும், திருத்திட்டு போட்டு. ஆனா ஆங்கிலத்துல சொல்லியிருக்கான், ஆங்கிலத்துல நெய்தர் கேன் தே டை எனிமோர், அவர்கள் எப்பொழுதும் சாக மாட்டார்கள் என்று பொருள் உண்டு. அவர்கள் சாவாமை உண்டு, சாவாமை இருக்கிற தன்மை உண்டுன்னு எழுதியிருக்கான். சரியா? சரி, இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப அப்படி இருக்கு. அவங்க யாருன்னு கேட்டா ரொம்ப 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 குறைவான மக்கள் தொகைங்கிறாங்க. அப்படின்னா 100 கோடி பேர்ல 2 பேர்னு வச்சுக்கலாம். எத்தனை? 100 கோடியில 2 பேர். அவன் அப்படிதான் எழுதியிருக்கான், சிறு கூட்டங்கிறான். சிறு கூட்டம் யாரு? இப்ப நாம சுத்தப்படுத்தணும்ல, நாம தான். என்னது? தமிழ்நாட்டுல யார் சுத்தப்படுத்த? தமிழ்நாட்டிலேயே எங்கிட்ட ஒரு 10 பேர் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறீங்க. மற்றவன்லாம் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேரு, நம்ம ஒரு 10 பேர் 8 கோடி எங்க, 10 பேர் எங்க? 8 கோடி எங்க, 10 பேர் எங்க ஐயா? ஒரு நாளைக்கு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கில் போயிட்டு. நாம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஆரோக்கியத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 10 பேர். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளவு? 8 கோடி. எத்தனை பேர் கத்துக்கிறீங்க? 10 பேர். அப்ப கணக்கு போட்டு பாருங்க. கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரி, கடல்ல சொல்றாங்கல்ல, கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரி, அதேதான் இது. அதுதான் அவன் சொல்றான். இவர்கள் யார்? இவர்கள் சிறு மந்தையாக இருப்பார்கள். சிறுனா சின்ன கூட்டம். அப்ப எத்தனை பேரு? நான் சொல்ல 1 கோடியில 2 பேர்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமா? 1 கோடியில 2 பேர். அப்ப அதுல கணக்கிலேயே வராது. என்னது? கணக்கிலேயே வராது. சரி, அப்படியே இருக்கட்டுமே. ஒரு புரிதல், உங்களுக்கு புரிதல் வருதான்னு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அவர்கள் யார் என்று சொன்னால் அவர் மிக 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 மைனாரிட்டி 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 கோடியில 2 பேர்னு அவன் சொல்றான். உண்மைதான் அவனும் சொல்றான். அதெல்லாம் அவர்களுக்கு தான் வாய்க்கும், உங்களுக்கு எல்லாம் வாய்க்காதுன்னு அர்த்தம். அதாவது அந்த வகுப்பார் யார்? மிக மிக குறைவான மக்கள் தொகை கொண்டவர். 1000 பேரு கூட சொல்லல. இப்ப நான் தான் சொல்றேன் பாருங்க. 8 கோடி போய் 10 பேர் மருத்துவம் பண்ணி வாத நோய் நீங்கிறது நீங்க தான் நீங்கிறீங்க. இது வரைக்கும் வாத நோய் படத்துல இருந்து செத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க தானே தப்பிக்கிறீங்க. இதுதான் சாட்சி. நீங்க ஏற்கனவே நான் பல பேருக்கு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அப்பெல்லாம் இந்த மாதிரி தொடர்புலாம் கிடையாது. வெறும் செல்போனை வச்சு பேசி பேசி அறுத்து கொள்ளுவேன். இப்ப அப்படியே ரெக்கார்ட் ஆகுது போட்டுறான், அவன் திருப்பி அவன் பார்த்துட்டு போயிடுறான். திருப்பி அதுக்குதான் இதெல்லாம் நீங்க அங்க என்ன, அதுக்குதான் இந்த தொடர்புல நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு அதில் வந்துரு. நீங்க திருப்பி அதவே பார்த்து 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 மன வலிமை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏன்னா அகத்தூய்மை தான் அங்க முக்கியம். அகத்தூய்மை என்பது தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் எவனுக்கு உலகத்துல எவனுக்கும் தெரியாது. உலகத்துல எந்த எவனுக்கும் தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அந்த அந்த ஆணித்தரமா சொல்றோம். அதனாலதான் இதெல்லாம் தெரியாதனால தெரியாதவன் வைத்தியம் பண்ண சாவான். அப்ப நான் என்ன பண்றேன், இதை சிறுநீரை நிறுத்தி நீங்க கீரையை சாப்பிட்டா தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். உடம்பு இழைத்திருக்க வேண்டும். உடம்பு இழைச்சிதான் இருக்கணுங்கிறது சட்டம். என்னது இயற்கை சட்டம். அதுதான் அந்த அதுக்குதான் மயநந்தவன் அந்த காலத்துல 10,000 ஆண்டுக்கு முன்னாடி அவன் தான் சிலையினுடைய உலகத்துடைய சிலை நாயகன். அவன் தான் கோயில் சிலை வடிச்சான். இந்த சிலையில வந்து இடுப்பு சிறுத்தும் மார்பு அது உடுக்கை இடைன்னு சொல்லுவாங்க. இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சு, அதே மாதிரி இந்த இடுப்பு விரிஞ்சு நடுவுல எப்படி பார்த்தா நடுவுல சிறுத்து இருக்கணும். எப்படி பார்த்தாலும் அதுதான் ஆணுக்கும் அடையாளம், பெண்ணுக்கும். இன்னைக்கு ஆம்பளை பெண்ணும் அப்படித்தான் இருக்கிறாங்களா? அதுதான். அதனாலதான் புழுத்து போன நாய்கன்னு அர்த்தம். என்னது நானும் அப்படித்தான் இருந்தேன். இதுக்கு நான் இயற்கை உனக்கு மாறி 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. அப்ப இதே எனக்கு வயிறே வந்ததில்ல. வயிறே ஆமா பழம் சாப்பிட்டா புழக்குன்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு பப்பாளி பழம் வெளியே போயிடுறேன். அப்புறம் எப்படி மறுபடியும் அப்புறம் என்ன அங்க எங்க என்ன வீங்கிட்டு இருக்காங்க? ஒரு வீக்கம் இருக்காது. அந்த அந்த இனிப்பு சத்து தான் கொஞ்சம் புதப்புதான் இருந்தது. அதுக்கப்புறம் நீர் பயிற்சிக்கு வந்த காட்டி தான் அந்த பழத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே போச்சு. இந்த பழத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பழம் சாப்பிட்டு சர்ற என்ன குறைஞ்சிருச்சு. அந்த பழமே வந்து எடையை கூட்டி இருக்குது. அதே அப்ப எப்படி சாப்பிட அப்ப தண்ணி பயிற்சியும் கிடையாது. அந்த இருக்கிற பழத்தில் இருக்கிற நீர் சத்தே போதுமானது. பழத்துல பப்பாளி பழத்தை பாத்தீங்கன்னா பூரா தண்ணி தான் இருக்கும். பப்பாளி பழம் அப்படியே ஒழுகு. பழுத்து பப்பாளி சாப்பிட்டு பாருங்க, பூரா தண்ணி தான் இருக்கு. என்னது தக்காளி பழம் எப்படி கரைச்சி பொறன்னு போகுது இல்ல. தக்காளி பழம் பார்த்தா வெறும் தண்ணி தான். 98 விழுக்காடு தண்ணி தான். அந்த மாதிரி பப்பாளி பழம். வெள்ளரி பழம் அதை விட வெள்ளரி பழம் சுத்தமாவே தண்ணி. வெள்ளரி பழம் ஆமா. நீங்க மாங்காய் தண்ணி போட்டுருக்கீங்களா? அதுவும் தண்ணி தான். அது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. மாங்காய் தண்ணி எப்படி இருக்கு? ஐயா அது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் தேன் கலந்துகிட்டேன் ஐயா. பரவாயில்லையா ஐயா? பரவாயில்ல, குடிங்க, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பண்ணுங்க. நல்ல ஜில்லுன்னு இருக்கு உடம்பு. உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். உடம்புக்கு ஒரு மயக்கம் வராது, எதுவும் வராது, மயக்கம் வராது. இல்லையா காலையில கொஞ்சம் டயர்டா இருந்தது, அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் இப்ப எங்க போச்சு அது? இப்ப நல்லா இருக்கு. அதுவே போடுங்க. அதுவே மாங்காய் அரைச்சி குடிங்க, ஒண்ணும் ஆகாது. மாங்காய் சிறப்பு. மாங்காய் வந்து குடம்பு சுத்தம் பண்ணிட்டே இருக்காது, குளிர்ச்சியாவும் இருக்கு. ஒண்ணுக்கு நல்லா சில்லுன்னு ஒண்ணுக்கு போகும், தூக்கம் நல்லா வரும். எந்த வேலை அதவே 2 3 நாளைக்கு பயிற்சி பண்ணுங்க. எது கிடைக்குதோ அதை வச்சு பயிற்சி பண்ணிக்க வேண்டியதுதான். மாங்காயில அற்புதமான உணவு. ஒரு மாங்காய் மரத்தை வச்சு விட்டுருங்க, ஒரு வெண்டைக்காய் வச்சு விடுங்க. வச்சு நான் கூட மோட்டார் 2 3 நாள்ல மோட்டார் போடலான்னு இருக்கிறேன் தோட்டத்துக்கு. ஒருத்தர் வந்திருக்கேன், மோட்டார் போட்டலாங்கிற சரி போடுங்கட்டான் இருக்கேன். போட்டதுக்கு செடியில மழை காலத்துல மூங்கில் மரத்தை வச்சலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். மூங்கில் மரத்தை ஒரு 10 மூங்கில் மரத்தை வச்சு முதல் மூங்கில் மரம் கேட்பாங்க. மோட்டார் 2 நாள்ல மாட்டிடுவாங்க. இங்க மழையே இல்ல, மழையே இல்ல. எம்முடைய பார்த்தா 70 அடியில தண்ணி இருக்கு, 50 அடியில கிணத்துல தண்ணி இருக்கு. ஏன்னா அது அப்படியே ஆள்குலையை போட்டிருக்கேன். அந்த செடி வளர்ந்துட்டா அப்புறம் மோட்டாரும் தேவையில்லை, ஒரு புடலங்காயும் தேவையில்லை. நான் மோட்டார் வச்சதே செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு தான் வச்சேன். அங்க விவசாயம் பண்ண போறேன் அதெல்லாம் இல்ல. செடிக்கு தண்ணி அங்க எங்கேயுமே மோட்டார் கிடையாது, எங்கேயுமே மின்சார இணைப்பே கிடையாது. இப்ப நான் வந்தது மின்சார இணைப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அப்ப இனி அவர் சாக மாட்டார்களா? ஆமாம், சாக மாட்டார்கள். அப்படின்னா அவங்க அந்த ஜீவன் சாக மாட்டான்னு. சரி, அப்படின்னா இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, உயிரை தக்க வச்சுக்கிறாங்க. உயிரை தக்க வைக்கணும்னா இப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கேக்குறாங்க. அடுத்த கேள்வி என்னது? அங்கதான் வர்றாங்க. என்ன சொல்லி இருப்பான்னு அந்த பைபிள் என்ன சொல்லி இருப்பான்னு சொல்லுங்களா பாக்கலாம். என்ன நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த என்ன கேக்குறாங்க, அவர்கள் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரமானது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லி இருப்பான்னு சொல்லுங்களா பாக்கலாம். பச்சை காய்கறிகள், பழங்கள், தண்ணீர், அப்பமா இருக்குங்க. கிறிஸ்டினாக்குனால அப்பம். அப்புறம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் 2 100 மதிப்பெண்ணுக்கு எல்லாம் 2 தான் கொடுக்க முடியும். என்னது? 2 தான். தேவனின் வந்து ஆற்றல்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான். எல்லாமே தப்பு. கீரைக்கு எங்க போவாங்க? கீரைக்கு எங்க போறது? காய் சமையல் கட்டு போவாங்களா, மார்க்கெட்டுக்கு போவாங்களா, இல்ல அவங்க தோட்டம் வச்சு வளர்த்து தோட்டம் வச்சு காய்கறி சாப்பிடுறாங்க, அப்புறம் அடிமைன்னு தான் அர்த்தம். என்னது? இவர்கள் தேவனின் தூதராக தேவனின் பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவனின் பிள்ளைகள்.
தேவன் பிள்ளையா இருக்கிறப்ப நான் அங்க போய் விவசாயம் பண்ணிட்டு இருப்பானு கேக்குறேன். அப்புறம் விவசாயத்துல சாக வேண்டியதுதான். அப்ப என்ன சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுங்களேன். இன்னும் வாங்க, இன்னும் கொஞ்சம் சுத்தமா வாங்க, கொஞ்சம் யோசிங்க. தேவனின் ஆற்றல் அறுவடை பண்றது அதுக்குரிய பிள்ளைன்னா வந்து அவனும் அதே மாதிரி ஆற்றல இருந்து அறுவடை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப எதை எடுத்திருப்பான்? அவர் நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரம் எதுவாக இருக்கலாம்? இப்ப இந்த கேள்வி வந்தாச்சு. அப்ப என்ன இருந்த எது வந்து அவங்க தேடாத கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா காற்று. சார் காற்று, அப்புறம் காற்று. சரி சரி, இப்பதான் சரியா சொல்றீங்க. இப்பதான் கொஞ்சம் நோண்டுறங்காட்டி மண்டையில அரைஞ்ச காட்டுதான் புத்தி வேலை செய்யுது. காற்று சரி, தண்ணி சரி, காற்றையும் நீரையும் உணவாக எடுத்துக்கொண்டு இவர் தேவன் பிள்ளைகளாக வாழ்வார்கள். இவள் மேன்மேலும் இவர்கள் வருங்காலத்தில் என்னை விட இவர்கள் இயற்கையை புரிந்து கொண்டு இன்னும் பல சாகசங்களை புரிவார் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அதேதான் அவர் சொன்னதான். அதேதான் இப்பதான் கரெக்ட். அவர் சொல்றதே சரிதான். அவன் எழுதியிருக்கான் பாருங்க. அவர்கள் பூரணமான சூழலாம், அதுக்கு பேரு பூரணமான சூழலில் அவர்கள் நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரம் பரிசுத்தமான நீரும் பரிசுத்தமான காற்றும் ஆகும். என்னது? நித்திய ஜீவன், பரிசுத்தமான நீரும். இததான் நாங்க நித்திய ஜீவனை தக்க வைக்க, உயிரை தக்க வைக்கிற ஆகாரம் காற்றும் நீரும் தான் எழுதியிருக்கான். எழுதியிருக்கான். அதத்தான் ஒரு ஆணோ பெண்ணோ ஆரோக்கியத்தை உடலோடு சேர்ந்த உள்ளத்தையும் உள்ளத்தோடு சேர்ந்த உடலையும் காப்பாற்ற நினைக்கிறவங்க தான் பரிசீலிக்கின்ற காற்றையும் தான் அருந்துகின்ற காற்றையும் தான் அருந்துகின்ற நீரையும் பரிசயத்தில் உட்கொள்வார்கள். 99ஆம் எழுதியிருக்குமே இல்லையா? இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்பயே இந்த புத்தி வேலை செய்ய உடனே காய், உடனே கீரை, அப்பளம், வடை, பாயாசம். என்ன சொல்றீங்க? அப்பளம், வடை, பாயாசம், மாங்காய், பேரிச்சங்காய் இதெல்லாம் எங்க வருது? அப்ப அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்னது? அவங்க பிச்சைக்காரனாச்சு. என்ன இப்ப அவங்க எப்படி தேவனுடைய தூரம் இருக்க பிச்சைக்காரன்? எப்படி தேவனுடைய பிள்ளைய மாறணும்? எடுங்க 99ஆம் பக்கம் எடுங்க. ஐயா எடுத்தாச்சையா. உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அதோட நிறுத்துங்க. உங்கள் உணவின் சரி, முடிங்க. அவை உங்கள் உணவின் முக்கியமான பகுதியாகும். அதுதான் உணவு. என்னது? ஆமா, அதுக்கப்புறம் தான் உங்க உணவு பழக்கம். இது வந்து இயற்கையான உணவு, அது உணவு பழக்கம். அப்புறம் இட்லி திங்கிறது, தோசை திங்கிறது உங்க பழக்கம். நீங்க ஒண்ணு வேலை நீரை மருந்து அருந்திட்டு நீங்க சாயங்காலம் சைவ உணவு சாப்பிட்டாவே போதுமானது. ஏதோ ஒரு காயை வச்சு கொஞ்சோன்னு இட்லி வச்சு தோசையை வந்து ஏதோ ஒரு இளவை வச்சு பிணைஞ்சு தின்னுட்டு முடிஞ்சு போச்சு. அவள் வச்சு கூட பிணைஞ்சு தின்னுக்கலாம். அவள் வச்சு கூட கொஞ்சம் அவளு கொஞ்சம் வெங்காயம், நான் தான் சொல்றேன் எப்பவுமே வெங்காயம் அவளு வச்சுக்கன்னு சொல்ல முடியும். எதுக்குன்னா ஒன்றும் தேவையில்லை. அவளை கொஞ்சம் ஊற வச்சு வெங்காயத்தை போட்டு பச்சை வெங்காயத்தை நல்ல வெறுக்கு கடிச்சு சாப்பிட்டேன்னு குடல் சுத்தமாயிடும். நமக்கு வந்து இயற்கையாற்றது தான் முக்கியம். தேவன் பிள்ளைகள். நம்ம யாரு? ஐயா இப்ப வெங்காயம் வணக்கி அவள் உப்புமா செஞ்சு சாப்பிடறத விட பச்சை வெங்காயமும் அவளும் சாப்பிடுறது ரொம்ப சிறப்பா ஐயா. சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? உங்களுக்கு வெளிக்கு போறது தானே. உங்களுக்கு என்ன பலகார கடைக்க போயிச்சு, அவங்க ஹோட்டல் கடைக்க போய் சொல்றோம், இல்ல ஹோட்டல் கடைக்கு சமைச்சு சாப்பிட சொல்றோமா? குடல் சுத்தம் பண்றதுக்கு ஒரு வழிங்கிற ஈஸியான வழி. இது யார ஒருத்தர் கேளுங்க, ஒவ்வொருத்தர கேளுங்க. உங்க அலைவரிசை சரியில்லை. அடுத்த அலைவரிசை சரியாத்தான் கேளுங்க. அலைவரிசை சரியில்லை. மயங்குது, பிடில் வாசிக்குது, டைன் பிடில் வாசிக்குது. அடுத்தது போயிட்டாரு. கடை பரமேஸ்வரி தான் இருக்கீங்க. பெரிய சத்தம் இல்ல. அது இப்ப கேக்குதுங்களா? இல்ல கேட்கல. பெரிய சுத்தமா கேட்கல. பிறல்ல சுத்தமா கேட்கல. அது உள்ள போயிட்டே இருக்கு. அடுத்த சரி பேர் நீங்க பரமேஸ்வரி சொல்றதான் கரெக்டா. அப்படி படிச்சீங்களா? அதான் இங்க சொல்றான். பரமேஸ்வரி என்ன படிச்சீங்க? தான் சுவாசிக்கும் காற்றை நெறியும் பரிசுத்தில் உட்கொள்வார்கள். அதான் இங்க வருது. ஆக நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரம் சுத்தமான நீர், சுத்தமான காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படிதலான தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள். அதுதான் கீழ்ப்படிதலாமா? பாரு எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் பாருங்க. ஆக சுத்தமான நீர், சுத்தமான காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படிதலான தேவனுடைய குமார்கள் என்ற ரீதியில் அவர்களில் எந்த ஒரு சாவுக்கு காரணம் அங்கே இருக்காது. என்னது?
எந்த ஒரு ஒரு சாவுக்கு சாவுக்கும் அங்க காரணமும் இருக்காது. அங்கே இருக்காது. அப்படின்னு சொல்றான். இருக்காது. அப்படித்தானே இந்த மருத்துவரும் சொல்றாரு. எது ஹீலிங் வித் மைண்ட் பவர் டாக்டர் ரிச்சர்ட் சான்ஸ் அண்ட் செக்ஸ்டேன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நீரே அதுதான் நீரே மருந்து, நீர் தான் உணவு, காற்று தான் உணவு. அதை எடுத்துட்டு சொல்றது எம்டி டாக்டர் MS டாக்டர். அதான் விஷயமே. இதெல்லாம் இங்க இந்தியாவில் இருக்கிற இந்த முண்டங்களுக்கு தெரியாது. எந்த முண்டங்களுக்கு MBBS முண்டங்களுக்கு தெரியாது. சரியா? கீழ்ப்படுதல் தேவனுடைய குமார்கள் ரீதியில் அவர்களின் எந்த ஒரு காற்றும் எந்த ஒரு சாவுக்கு ஏதுவாமைகளும் சாவுக்கு ஏதுவான காரணங்கள் சாவுக்கு ஏதுவானவர்களும் சாவுக்கான ஏதுன்னு என்ன சாவுக்கான காரணங்கள் அங்க இல்ல. என்னது? சாவுக்கான சாவுக்கான எந்த ஒரு காரணங்களும் காரணமும் இல்ல. அங்கே இல்லை. அதனால அவங்க மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. அவங்களை எதுக்கு எடுத்து செல்ல முடியாது? மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. சுத்தமான காற்றும் சுத்தமான நீரும் மருந்துக்கிறனா அவங்க சாவுக்கான காரணம் இல்லை. ஆக அவங்க மரணத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. மரணத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. அவங்க உடம்புல எந்த ஒரு தவறும் இல்லை. அவர்கள் இனி அவர்கள் தான் இனி மறிக்க முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது ஆதாரம்னா இங்க போய் போன் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டுங்க. போன் நம்பரை விட சொல்றேன், கேட்டுங்க. 98 40 81 68 16 இதுல போன் பண்ணி கேட்டுங்க. அவன் பேரு வேளச்சேரி, சென்னை வேளச்சேரி. இது பிரிண்ட் ஆகி வந்து இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு, பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னது 15 வருஷமா வச்சிருக்கேன். இது நான் எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிற பைபிள் சாமியாருக்கும் தெரியாது, பண்ணிக்கிறீங்கிற அவனுக்கு எவனுக்கும் தெரியாது. இந்த மேற்கு நாட்டு சாமியார் நம்புறான் பாருங்க, அப்படி இப்படி அவனுக்கு இது ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு ஒரு சாராயம் குடிக்கிறோம் பண்ணிக்கிறீங்கிற அவனுக்கு என்ன தெரியும்? என்னது பைபிள்ல சுத்தமான நீரும் பைபிள்லயே அதே. இப்ப தெரசா நியூமுக்கு வாங்க. தெரசா நியூமன் என்ன சாப்பிடுறாங்க? தெரசா நியூமான் இப்ப வருதே இல்லையா? கனெக்ட் ஆகவே இல்லையா? தெரசா நியூமான் பத்தி சொல்லியிருக்குமே இல்லை இதுல? ரெண்டாவது படத்துல வருதே இல்லையா? யாரு போய் சந்திக்கிறாங்க? தெரசா நியூமனை போய் யாரு சந்திக்கிறாங்க? யோகானந்தர் போய் சந்திக்கிறாரா இல்லையா? நேர்ல போய் ஜெர்மன்ல போய் சந்திக்கிறாங்க. என்னமா சாப்பிடுற? ஒண்ணுமே இல்லைங்க. சரியா போச்சா? உங்களுக்கு சுத்தமான ஆற்றல் கடவுள் சுத்தமான ஆற்றல் விண்வெளியில் இருந்தும் காற்றில் இருந்தும் வருகிறது என்று சொல்லலாமா? நான் எப்படி வாழ்கிறேன் என்று புரிந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இவர் கடவுள் அருளுங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு சக்தி விண்வெளி காற்று நீர் தான் சொல்லும்போது ஆமாம், நீங்கள் என்னை புரிந்து கொண்டதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கீழே மத்தேயுவை பத்தி 4:14 என்னமோ ஒரு பாயிண்ட் வரும். அதுல பாத்தீங்கன்னா மனிதன் உணவினால் வாழவில்லை, அப்பம்னா சாப்பாடு, அப்பத்தினால் வாழவில்லை, தேவனுடைய வார்த்தையால் வாழ்கிறான். அது தேவனும் வார்த்தை போட்டு குழப்பறத உங்க வேலை. ஆற்றலில் வாழ்கிறான்னு சொல்றது விட்டு போட்டு இல்லாத சுத்தி அடிப்பு மதத்தை சொருகிறது. இவனுங்களா சொருகிறது. என்னது இப்படி சொறி விட்டு போயிட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் இல்ல? அப்புறம் நீ பாதையார் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து, அவனுக்கும் நோய் உனக்கும் நோய், அவனுக்கும் சக்கரை நோய் உனக்கும் சக்கரை நோய், அவனும் தோலை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான், நீ தோலை சொரிஞ்சுக்கிட்டே இருப்ப. என்னது எங்க சொருகன்னு உங்க ஆப்படிக்கும் நாங்க ஆப்படிச்சிடுறது. அப்போ நீங்க உடனே கடவுள் காப்பது ஒரு புடலங்க அங்க போய் காப்பாத்திக்க வேண்டியதானே? ஏன் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க? கோயிலுக்கும் எது கடவுள்? கோயிலுக்கும் போய்க்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கும் போய்க்கிறீங்க, கண்டதையும் தின்னுக்கிறீங்க. கடவுள் காப்பாத்துவாரு. எங்க காப்பாத்துவாரு? கடவுள் உங்களை காப்பாத்துறத வேலையை. அவரு என்ன டிஸ்பென்சரி வச்சிருக்காரா உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மருத்துவம் பாக்குறதுக்கு? நல்லா தின்னுட்டே தான் எப்படி ஐயா காப்பாத்துவாங்க? அவரை கரெக்டா கடவுள் காப்பாத்துவாரு. என்னதே கிழிப்பாரு. கருப்பு கயிறு போட்டுக்கிறது, மஞ்சள் கயிறு போட்டுக்கிறது ஒண்ணும் நடக்காது. பாத்துட்டு நீங்க கருப்பு கயிறு 100 கொடு, வெள்ளை கயிறுக்கு ஒரு 100 கொடு, கழுத்துல ஒண்ணு மஞ்சள் கயிறு போட்டு காலுக்கு 500 கொடு, லட்சுமி இந்த டாலர் வச்சுக்க அப்படி கும்பிட்டுட்டே இருக்கு. அவன் பணம் அடிச்சுட்டு போயிடுறான். அவன் என்ன பண்றான்? நல்ல கோமாளி யாரு இதுல? நாங்கதான். அவனும் கோமாளி தான், நீங்களும் கோமாளி தான். கோமாளி தானே ஒரு கோமாளி ஏமாத்த முடியும். சரி, முடிச்சுக்கிறேன். அப்படி என்றால் மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. ஆகவே அவர்கள் இனி மறிக்க முடியாது. இத பத்தி அடுத்து 4 வரி இருக்கு, அப்புறம் பேசுவோம். இதத்தான் அவன் சொல்றான். இது எப்படி பார்த்தாலும் எல்லா மதங்களும் சரி, எல்லாமே தூய்மையை பற்றி பேசுகிறது. எல்லா மதங்களுமே தூய்மையை பற்றி பேசுறது. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது புரிஞ்சுக்குவதற்கு இந்த ஆகாரத்தை திங்கிற பண்ணி கூட்டத்துக்கு சேர்த்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பேன். நானும் பண்ணி கூட்டம் தான். இந்த ஆகாரம்னு எப்படி விடுறதுன்னு தெரியல. அதுக்கு நீரை மருந்தாக அருந்தி ஆரம்பத்தில் அந்த மருந்தடிக்காத காய்கறி சாப்பிட்டு குவிந்து வருகின்ற விஷத்தை தினம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே வருகின்ற பொழுது உடல் பூரா சுத்தமாயிரு. உணவு பாதையில் எந்த அடுக்கும் இல்லாத பொழுது நைட்ரஜன் புரோட்டீனா நானோ புரோட்டீனா மாறுறது. நியூட்ரான் வேகமா உள்ள போறதுல உண்மை. அவன் மற்ற நோன்பு இருக்கிறவன்லாம் திடீர்னு படுத்து திடீர்னு சாகிறது. அவன் படிப்படியா ஒரே முட்டை நிறுத்தி மழை அடைச்சு சாவான்.
நாம என்ன பண்றோம்? அதைத்தான் நாமளும் பண்றோம். நாம தினம் படிக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே வந்தோம்னா அவனை மாதிரி நாமளும் சாகாம இருக்கலாம். அப்ப எப்ப சாவு வரும்? அது தானாவே பழுக்கும். என்னது? தானாவே எப்ப பழுக்கும்? யாருக்கு தெரியும்? எப்ப பழுக்குறாங்க யாருக்கா தெரியுமா? தெரியாது. சரியா? அதே பழுத்து அதையே கேட்கும். அப்ப உங்களுக்கு மட்டும் மனசுல உத்தரவு வரும். அதெல்லாம் எப்படின்னா நமக்கு தெரியாது. நான் செத்திருந்தா தான் எனக்கு தெரியும். நான் இப்படி செத்தாதான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். இந்த மாதிரி செத்தேன்ப்பா, இந்த மாதிரி தான் நான் போறேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஏதோ பேய் வந்துருச்சு என்னை உண்மையாலே அப்படி செத்து போய் வந்தா கூட என்னை ஒத்துக்க மாட்டேங்க, போய் அடிப்பீங்க. ஏன்னா கதை விடுறியாம்பீங்க. அதேதான். ஆக இது என்னன்னா, இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பாராமேக் நம்ம உடம்பு போனா இப்படி இப்படி புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்புல உப்பு இருக்கு இல்லையா? எல்லா பக்கமும் உப்பு இருக்கு. 90 வகையான உப்பு இருக்கு. இதெல்லாம் பாராமேக்னெட்னு பேரு. அதாவது ஒரு எதிர்க்கின்ற தன்மைன்னு பேரு. இந்த உடம்பு டயாமேக்னெட் விலகும் தன்மை. அதாவது இழுக்கும் தன்மை, விலகும் தன்மை. இந்த உடம்புல பாராமேக்னெட் அதிகமாயிடுச்சுன்னா, நீங்க பூமி விட்டு மேல போயிருவீங்க. பூமி விட்டு மேல போயிருவோம். இதுதான் ஏசுநாதர் பண்ணியிருக்காரு. இதுதான் இயேசுநாதர் இதைத்தான் பண்ணிருக்காரு. இப்ப விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப நான் லைட் எரியுது இல்லையா? அது என்ன தெரியுமா? இப்ப நான் லைட் வச்சு எரியுதா இல்லையா? அது என்ன தெரியுமா? இதுதான் உள்ள இருக்கிற அணுக்கள் வந்து அந்தரத்தில் நிக்குது. உள்ள இருக்கிற அந்த அணுக்கள் அந்தரத்தில் நிக்குது. மின்சாரத்துக்கு வந்து அந்த சொயின்னு சுத்தறனால விளக்கு எரியுது. ஏன்னா உள்ள ஒரு உப்பு இருக்கு. இந்த பேட்டரிக்குள்ள உப்பு இருக்குது. பேட்டரிக்குள்ள என்ன இருக்குது? மின்கலத்துக்குள்ள உப்பு தான் இருக்கு. பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், இப்படி மேங்கனீசு, அமோனியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து பேராமேக்னெட் உப்பு. அந்த உப்பு உள்ள இருக்கிறனால இது என்ன பண்ணுது? தள்ளுது. இந்த கிராஃபைட் இருக்கு பார்த்தீங்களா? டயாமேக்னெட் விளக்குது. உள்ள இருக்கிறத பார்த்து கிராஃபீன் அது மேந்துட்டு இருக்குது. இது தள்ளுது, அது இருக்குது. உடனே ஏத்து அந்த இடத்துல நிக்குது. அந்த இடத்துல விட வேகமா சுத்த ஆரம்பிக்குது. மின்சாரம் வெளியே வந்துடும். மின்சாரம் அப்ப உடம்பு உடம்பு சுத்தமாயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்பு என்ன ஆகுதுன்னா இந்த பூமி எதுக்க ஆரம்பிச்சிடும். பூமியை யாரே சத்தம் வந்துட்டே இருக்கு. பூமி எதுக்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் சித்தர்கள் அந்த இடத்துல மேந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல மேந்துட்டு எங்க வேணா போலாம். அந்த இடத்துல மேந்துட்டா அப்படி ஏசுநாதர் பண்ணி இருக்கலாம். அப்படி வள்ளலாறு பண்ணி இருக்கலாம். வள்ளலாரும் உடம்பு காணா போச்சு இல்ல. அப்படிதான் சொல்றாங்க. யாராவது பார்த்தோமா? பார்க்கல. நன்றி.